ஸ்டார் படைப்பான 2025 சரிகமப்பா லில் சாம்ஸ் நேரடி கலை நிகழ்ச்சி எதிர்வரும் செப்டம்பர் 27 பட்டர்வர்ட் பிக்கா மாநாட்டு மையத்தில் நடைபெறுகிறது. முதல் முறையாக பினாங்கில் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வருவது சாம் ஜுவல்லரி ஸ்ரீ தங்கம், முதன்மை ஏற்பாட்டு ஆதரவு நிறுவனம் தஸ்லீம் மலேசியா. அதேவேளை இந்நிகழ்ச்சி பினாங்கில் நடைபெற பெரும் ஆதரவு தெரிவித்து அனைத்து ஏற்பாடுகளுக்கும் முழு ஒத்துழைப்பு தந்துள்ள பினாங்கு வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் விஷால் ஸ்ட்ரீமிக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் விஷால். இந்த கலை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் குட்டீசுகளின் இனிமையான குரலில் மனதை கவரும் கானங்களை எதிர்பார்க்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சி முழுக்க குட்டீஸ்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சமீபத்தில் மக்களாகிய நீங்கள் ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில் லிட்டில் சாம்பியன் பாடக்கூடிய அனைத்து 6 குட்டீஸ்களும் முதல் முறையாக நம்ம பினாங்க்கு வராங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி பிரமாதமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் மெல்லிசை மன்னர் என்ற அழைக்கப்படும் நமது செல்லக்குட்டி டிவினேஷ் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க. அதே சமயத்தில் மலேசியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போய் ஜீ சரிகமபாவில் ஜெயித்த 3வது இடத்தை பிடித்த நம்ம நாட்டு பெண்மணி ஹேமித்ரா அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க. அதை தவிர்த்து மகாந்தி, ஸ்ரீமதி, அபினேஷ், டியா நாயர் போன்ற பாடகர்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க. இது முழுக்க நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய நிகழ்ச்சியாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் நான் ஆணித்தரமாக இந்த வேளையிலே நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு பினாங் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறும் என்பதில் நான் சொல்ல மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்த நிறுவனம் தாஸ்லி நிறுவனம், அடுத்து சாம் ஜுவல்லரி ஸ்ரீ தங்கம், பினாங் வர்த்தக சங்கம் மற்றும் குறிப்பாக வணக்கம் மலேசியாவுக்கு இந்த வேளையிலே என்னோட மனமார்ந்த நன்றியை வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் நாட்டின் ஹேமித்ரா, தமிழ்நாட்டின் டிவைன் டிவினேஷ் உள்ளிட்ட பல இளம் கலைஞர்கள் இந்த கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று பினாங்கு ரசிகர்களை மகிழ்விக்க வருகின்றனர். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டு கேளு, உண்மைகள் சொன்னேன், சுதியோடு லயம் போலவே கண்ணத்தில் தண்ணில் தாளாடும் நிலவே, செந்தூர பூவே, செந்தூர பூவே, செந்தூர பூவே, சில்லென்று காற்றே. மலேசியா மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 ஃபைனலிஸ்ட் ஸ்ரீ அபினேஷ் பேசுறேன். நான் தான் உங்களோட சரிகமப்பா புகழ் ஹெமித்ரா ரவிச்சந்திரன் பேசுறேன். நான் தான் உங்க சரிகமப்பா ஸ்ரீமதி பேசுறேன். நான் உங்கள் சீசன் சரிகமப்பா மெலடி கியூன் டியானே பேசுறேன். சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 மறுபடியும் உங்களுக்காக ஒரு கான்சர்ட் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கம்மிங் செப்டம்பர் 27 மலேசியாவில் ஒரு கிராண்ட் லைவ் கான்சர்ட் பெனாங்ல நடக்க போகுது. வர செப்டம்பர் 27 பிக்கா கன்வென்ஷன் சென்டர் பட்டர்வர்த்ல ஈவினிங் 6:30 நடக்க போற ஒரு மிகப்பெரிய லைவ் கான்சர்ட். இப்ப மறக்காம மிஸ் பண்ணாம வாங்க. இது உங்கள் வாய்ப்பு தான். நாங்க வரோம், நீங்களும் வாங்க, ஜாலி பண்ணலாம். இதனிடையே வழக்கமாக விஷால் ஸ்ட்ரீமிக்ஸ் நடத்தும் நிகழ்ச்சிகளில் உள்ளூர் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் இந்த நிகழ்ச்சியிலும் தொடரும் என அவர் கூறினார்.
பெரும்பாலும் விஷால் ஸ்ட்ரீமிக்ஸ் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு உள்ளூர் கலைஞர்களுக்கு நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சமீபத்தில் கூட கேரள சரிகமா லிட்டில் சாம் நடக்கும் பொழுது மலேசியாவிலேருந்து ஒரு 6 குட்டீஸ்களுக்கும் கேரளேருந்து 6 குட்டீஸ்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். எந்தெந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி எங்களுடைய நிறுவனம் நம் நாட்டு கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதே சமயத்தில் இந்த பினாங் மாநிலத்திலையும் நாங்கள் நம் நாட்டு குட்டீஸுங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களுடைய திறமையை இன்னும் மென்மேலும் மக்கள் மத்தியில் பிரபலமாக ஆக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விற்பனையும் பரபரப்பாக நடைபெற்று வருவதாகவும் லில் சாம்ஸ் கலை நிகழ்ச்சிக்கு திரளாக பங்கேற்று இலசுகளின் இசை விருந்தை கண்டு களிப்பர் என விஷால் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வேளையில் இந்நிகழ்ச்சியின் மற்றொரு ஆதரவு நிறுவனமான சுபலட்சுமி காஸ்மெட்டிக்ஸ்க்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த கலை நிகழ்ச்சியின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் ஊடக ஆதரவாளர் வணக்கம் மலேசியா. டிக்கெட்டுகளை வாங்க விரும்புவோர் உடனே அடையுங்கள். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.